ஓப்பனிங் சீனில் ஒரு போட்டை காட்டுறாங்க. அந்த போட்டில் நம்ம 6 பொண்ணுங்களும் நல்லா ஜாலியாக பாட்டு போட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. கடலுக்கு நடுவில் வந்ததும் போட்டை ஒரு இடத்துல நம்ம கேப்டன் நிறுத்திடுறாரு. நிறுத்திட்டு இறங்கி வந்து எல்லாரையுமே வந்து எல்லோரும் வாங்க இறங்கலாம், வேலைக்கு டைம் ஆயிடுச்சு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவங்களும் அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்து கண்ணாடியெல்லாம் மாட்டிட்டு அவங்க பேஸ்கெட் ஒன்று எல்லாருமே ஒரு பேஸ்கெட் வச்சுருக்காங்க. அதையுமே தூக்கி கடலில் தூக்கி போட்டு இவங்க கடலில் அப்படியே டைவ் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கடலுக்கடியில் அப்படியே தேடுறாங்க ஏதாவது மீன் ஏதாவது கிடைக்குமான்னு. அப்படி தேடிட்டு இருக்கும்போது எல்லாம் சிப்பி நத்தை அந்த மாதிரி கிடைக்கிது எல்லாருக்குமே. எல்லாத்தையும் எடுத்து அவங்க பேஸ்கெட்டில் போட்டுட்ருக்காங்க. அந்த சீனே பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க கீழேன்னு வரும்போது அந்த சீனே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்து ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும் அதில் நல்ல ஒரு பெரிய மீனாகவே கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு செம்ம குஸ்தியாக இருப்பாங்க. இங்கே பாருங்கள் எனக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள் அப்படின்றாங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. யாருக்குமே கிடைக்காத மீன் இவளுக்கு மட்டும் நல்லா கிடச்சிருக்கே, பெரிய மீனாக கிடச்சிருக்கே அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. சரி வாங்க போகலாம், டைம் மேட்ச் எடுத்தவரே போதுன்னு எல்லோரும் கிளம்பிடுறாங்க. இப்போ எல்லோரும் போட்டில் ஏறிடுறாங்க. அந்த மீன் வச்சுருக்க அவங்களால மட்டும் போட்டில் ஏற முடியல. அப்போது ஒருத்தன் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் கொக்கியை போடுவான். ஆனால் அந்த கொக்கியில் மீன் சரியாக மாட்டாது, கீழே விழுந்துரும். அப்போ வந்து அவங்க செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன்டா கஷ்டப்பட்டு எடுத்தேன், கிடச்ச ஒரு மீன் ஒன்றால் போயிடுச்சேடா அப்படின்ற மாதிரி கோவப்படுவாங்க. அதுக்கு அவன் நான் என்ன பண்ணுறது, நீ தான் கொக்கியில் சரியாக மாட்டலன்ற மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸாக சொல்லுவானா. இவங்க செம்ம காண்டாயிருவாங்க. அதுக்கப்புறம் போட்டில் ஏறி அவங்களோட கரைக்கு போயிடுவாங்க. கரைக்கு போய் அவங்க சிப்பிகள்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாமே அழுகி செத்து போய் கிடக்கும். அப்போ வந்து ஹீரோயின் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த ஃபேக்ட்ரி தான், அதை தீ வச்சு எரிச்சா தான் சரியாக வருன்ற மாதிரி சொல்லிட்டு கோவமாக எந்திரிச்சு போயிடுவாங்க.